உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த மாநிலங்களவையில் கலந்து கொண்டு விட்டு மதிய உணவிற்காக முன்னால் இருக்கக்கூடிய வராண்டாவில் நின்று கொண்டிருந்தேன். என்னை கடந்து ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. அவர் சரியா எனக்கு முகம் ஞாபகம் இல்ல, இவர் யார் என்று சரியாகவும் தெரியல. அப்போ வணக்கம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்ற ஒரு மலையாள MP அவருக்கு வணக்கம் சொன்னாரு. அவரும் நின்று வணக்கம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சொன்னார் மலையாளி, இவங்க புதுசா வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புது MP அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்து வைத்தார். அப்போ என்னை திரும்பி பார்த்துட்டு, அந்த உங்க மினிஸ்டர் அன்பில் அவர் வர்றப்போலாம் எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இஸ் வெரி யங் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்ததுமே இந்த பையனை ரொம்ப சுறுசுறுப்பான பையனா இருக்கான், இது பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பேசுறப்போ நடந்துக்கிறப்போ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் சொல்லுங்க, ரொம்ப சிறந்த மனுஷர், அவரு ரொம்ப திறமையான ஒரு ஆளு, அதாவது பெரிய ஒரு தலைவராக வரக்கூடிய அத்தனை தகுதியும் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொன்னார். ஒன்றிய அரசு நம்ம எப்படியெல்லாம் எப்படிதான் வஞ்சித்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருளாதாரம் என்று வரும்பொழுது இன்றைக்கு எப்படி ஒரு இரட்டை இலக்கை நாம் தொட்டிருக்கின்றோம். தமிழர் கலைஞர் காலத்தில் 13.49 இருந்தது, இன்றைக்கு 11.19. அது நம்முடைய GSDP, நம்முடைய மாநிலம் என்று வரும்பொழுது அது 16% நம்ம தாண்டி போயிடுவோம். ஸோ நமக்கு வர வேண்டிய நிதி முறையாக வந்திருந்தால் இன்னும் எவ்வளோலாம் நம்மளால் சாதிக்க முடியும். நினைச்சு பாருங்களேன், ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியும் ஈக்குவலாக இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கலாம். அறிவுசார் பயணத்தை முன்னெடுக்கின்ற மிக சமீபத்திலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சென்னையிலே அறிவு கண்காட்சியை, புத்தக கண்காட்சியை நம்முடைய புத்தக வெளியீடுகள் மூலமாக அந்த தொடர்ச்சியாக அந்த ஆயுதத்தை முன்னெடுக்கின்ற அவர்தம் பிறந்த நாளை கல்வியாளர்களுக்கு சாதனை விருதுகள் வழங்குகின்ற, ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற விழாவாக முன்னெடுத்திருப்பது என்பது கூடுதல் சிறப்பு.